ஜனங்களை ஏமாற்றக்கூடாதுங்க, ஜனங்களை வஞ்சிக்க கூடாதுங்க. எப்படியோ நீங்கள் எங்கள் கையில் இருந்தால் போதும், ஏன்னா நீங்கள் இருந்தால் எங்களுக்கு காணிக்க வரும், இல்லைன்னா வராது வராது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை தக்கு வைக்கிறதுக்காக அவங்க செய்கிற குற்றங்களை மறைக்கிறாங்க, அவங்க செய்கிற தப்புகளை மறைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. கண்டிக்கிறது, உபதேசம் பண்ணுறது, கண்டித்து புத்தி சொல்கிறது, இதெல்லாம் இல்லை. கண்டிக்கணும் அப்படி சொன்னால் எங்கள் வீட்டில் டிவி இருக்கக்கூடாது. அப்போ உங்களை பார்த்து ஏம்பா டிவியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் வேசித்தனத்துக்கு அடையாளம், ஜாக்கிரதை அப்படி சொல்லணும். நம்ம உங்களுக்கு தெரியுமா, கலர் டிவி இருக்கிறத எசேக்கியேல் எப்போ பார்த்தான் தெரியுமா? எசேக்கியேல் பார்த்தோம் 23:14 படிங்க. 23:14 எசேக்கியேல் 23:14. அவன் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தால், நல்லா கவனிங்க, அவள் தன் வேசித்தனத்தில் அதிகரித்தால், சுவரி ஜாலித்யங்களால் சித்திரம் தீர்த்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். இதுதாங்க கலர் டிவி. வந்துச்சு டிவி எல்லாம், அதாவது பெட்டி மாதிரி இருக்கும், அது ஒரு டேபிள் மேலே வைப்போம், ஆனால் இப்போ டிவியை சோத்துல தான் மாட்டுறோம். சித்திரம் தீர்க்கப்பட்ட அப்படி சொன்னால் கலரு. அப்போ கலர் சுரூபத்தை நம்ம என்ன செய்கிறோம், டிவியில் பார்க்குறோம். புருஷ சுரூபங்களை கண்டால், டிவியை போட்ட உடனே வருது. விதவிதமாக டான்ஸ் பண்ணிட்டு வராங்க, விதவிதமாக வேஷம் போட்டுன்னு வராங்க, விதவிதமாக பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை. ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை. உலக காரியம் பார்க்கணும், இதை பாஸ்டருங்க வீட்டிலே வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி உங்கள் வீட்டில் டிவி இருக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் வேசித்தனத்துக்கு அடையாளமாக இருக்கும். உங்கள் மனதை கரப்ட் பண்ணுது, உங்கள் எண்ணத்தை கரப்ட் பண்ணுது. நீங்கள் அதெல்லாம் யோசித்து கண்டதெல்லாம் பார்க்குறீங்க. இல்லைங்க, நல்லது மட்டும் பார்க்குறேன். ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா இந்த மாதிரி டிவி பார்க்குறோம், என்ன பார்க்குறீங்க அப்படி சொன்னாக்கா, இல்லை நியூஸ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், வேறு எதையும் பார்க்க மாட்டோம். உலகப்பிரியமான காரியத்தில் இந்த ஆண்டவரை பற்றி வருது இல்லையா, அதை மட்டும் நியூஸ் மட்டும்தான் பார்க்குறோம், அதை மட்டும் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட கேளுங்க, அது பார்க்குறது தப்பா ரைட்டா அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு படுத்தாங்களா, ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு. அப்போ ஒரு குடத்தை கொண்டு போய் தண்ணி பிடிச்சிருந்தாங்களாம், பைப்பை திறந்து. நல்ல தண்ணி வருதான், திடீர்னு அந்த டக்கரில் போகுது தண்ணி வருதான், கக்கூஸ் தண்ணி. நல்ல தண்ணி வருதான், காவா தண்ணி வருதான், நல்ல தண்ணி வருதான், காவா தண்ணி வருதான். என்னடா அது கருப்பு தண்ணி வருது, நல்ல தண்ணி மாறி மாறி வருது இதில் அப்படி சொல்லிட்டு சொப்பனம் முடிஞ்சு போச்சு. பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சொப்பனம் வந்தியா, நான் ஒரு குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சின்னுக்கிறேன், அதில் நல்ல தண்ணியும் வருது, கக்கூஸ் தண்ணியும் வருதுங்க, அது என்னங்க அது ஒன்றும் புரியல அப்படின்னு. குடம் இவங்க தான். சரி வீட்டில் நீ என்ன தான் பார்ப்ப? நான் போட்டேன்னா நியூஸ் பார்ப்பேங்க, இல்லைன்னா எதனா ஒரு பிரசங்கம் வரோம் இல்லைங்க அதை பார்ப்பேங்க. அப்புறம் என் பிள்ளைங்க என் வீட்டுக்காரெல்லாம் வேறு எதனா பார்ப்பாங்க, அப்பப்போ நானும் போய் நின்று பார்த்துப்பேன். யோசித்து பாருங்கள். அப்போ போய் நானும் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல தண்ணியும் இந்த குடத்துல தான் வருது, அதே குடத்துல தான் காவா தண்ணியும் வருது, ரெண்டும் ஒரே குடத்துல நிரம்புது. அப்போது ரெண்டும் நிரம்போது நல்ல தண்ணி என்னாகும், ஒரு துளி விஷம்தான் பாலில் பட்ட கெட்டுடும். அப்போ இந்த காவா தண்ணி அதில் வரும்போது நல்ல தண்ணி கூட சேர்ந்து கெட்டுடுமே. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறது நல்லதா கெட்டதா? சோத்திரம் நான் பார்க்க மாட்டேன்னு போதான். யோசித்து பாருங்க, நம்ம பார்க்குறோம், இதில் எப்படி இருக்கு பாருங்க. படிமா அந்த எசேக்கியேலுடைய புஸ்தகம். அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தால், ஏற்கனவே என் மனது கரப்ட் ஆகி கொஞ்சத்தில் இருக்குது, இப்போ நான் அதில் புது புதுசா நாடகமாக வரும், தொடர் நாடகமாக. என்னால் பார்க்காம இருக்கவே முடியும். என்னால் பார்க்காம இருக்க முடியாது சொல்லிட்டு அடுத்த வாரம் அதே பண்ணோம்னா அதிகரிக்குது. இப்போ தான் கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ அதிகரிக்குது, எக்ஸ்ட்ரா பிட்டிங் போயிட்டே இருக்குது. இப்போ வேசித்தனத்தில் அதிகரிக்குது. சுவரி ஜாலி லிங்கத்தால் சித்திரம் தீர்த்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். பார்த்தீங்களா, புருஷ சுரூபங்களை அவள் கண்டாள். கீழே படிமா 15. அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரனுமாய் இருந்தார்கள். பாருங்க, இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பாபிலோன் ஸ்டைல் அவங்களுக்கு வருது. தலையில கலர் கலரா சாயம் பூசிட்டாங்க பார்த்தீங்களா,
தலையில் கலர் கலராக சாயம் பூசிக்கிறாங்க. ராஜகுமாரர்கள் போல், ராஜகுமாரி போல் தங்களை மாற்றிக்கிறாங்க. நல்லா இருக்கிறதான முடிய கூட வாலிப பசங்க பாருங்கள், இங்கே கொஞ்சம் சிவப்பு, இங்கே கொஞ்சம் பச்சை, இங்கே கொஞ்சம் ரோஸுன்னு வச்சுக்கிறானுங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதில் பாருங்கள். எப்போ பார்த்தா இப்போ நடக்கிறதான விஷயத்த எசேக்கியேல் எத்தனையோ வருஷம் இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கலை. அப்போ இப்போ நடக்கிற காரியத்தை அப்போ சொல்கிறான்னு எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். மறுபடியும் படி 15. அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் ஜென்ம சுபாவத்துக்குள்ள போறது. அதான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆகும்? பலன்னு ஆயிடுவோம். அப்புறம் சோத்திரம்தான், அப்புறம் அதுதான் இதுதான் ஒரே இதுதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாற மறுபடியும் பழைய காரியத்தை எடுத்து காட்சி கட்டுவோம். பழைய கூட்டி கதவு தடி ஆயிடுவோம். அப்போ பழைய காரியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அவர்கள் கட்சி எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும். எல்லாரும் எங்களை பார்க்கணும். இப்போ சாதாரணமாக எனக்கு முடிஞ்சுன்னா என்ன பார்ப்பாங்களா? முடியை இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நீட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டு இப்படி எதனா பண்ணிக்கிட்டு இல்லை கொச்சின்னு முடியை வச்சுக்கிட்டு. முதல்லாம் நிறைய முடி வச்சுருந்தா பைத்தியக்காரன் தான் இப்படி முடி வைப்பான். அவனுக்கு தான் வெட்ட மாட்டாங்க. கொச்சின்னு முடி வைக்கணும் அப்படின்னா அது பைத்தியக்காரனாக இருப்பான். தாடி வச்சுருந்தாக்கா ஒன்று அவங்க மனைவி கன்சீவாக இருப்பாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் பழைய காலத்துலலாம் தாடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தாடியெல்லாம் கட் பண்ணிப்பாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறோமே. வித்தியாசமாக பண்ணுறோமே. இதெல்லாம் பாபிலோன் தங்களை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க தலைப்பாகையை வச்சாங்களாம் கலர் கலராக. பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். பார்வைக்கு ராஜகுமார்கள் மால வித்தியாசமாய். ராஜகுமார்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் ராஜகுமார்கள்லாம் சரீரம் தெரிகிற மாதிரி நைஸாக துணி போடுவாங்க. இப்போ போடுறதான லெக்ஜின்ஸு அது இது பண்ணின்னு எல்லாமே தெரிய தான் செய்யுது. எதையுமே மறைக்கலை. இதுதாங்க வேசித்தனம் அதிகரிக்கிறது. சகலமும் தெரிகிற மாதிரி தான் இப்போ ட்ரெஸ் போடுறாங்க. அதுதான் இவங்க சொல்கிறாங்க, ராஜகுமாரர்கள் போல ராஜகுமாரத்திகளை போல இருக்கணும் அப்படின்னு. வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லி நீங்கள் இப்படிலாம் போடக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும்? கோபம் வரும். அப்படி நான் பேசணும் அப்படின்னா முதலாவது நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு மனைவி பிள்ளைங்க இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்கள மனைவியும் அப்படியெல்லாம் வச்சு வளர்க்கக்கூடாது. இப்போ வேற யாருன்னா தானே பண்ணுவாங்க, அவங்க வீட்லேயே அப்படி தான் இருக்கும். அப்போ மற்றவங்களை எப்படி சொல்லி போதிக்க முடியும்? கர்த்தர் வரும்போது நானே போவேனான்னு போக மாட்டேன் சந்தேகம். அப்போ மற்ற ஜனங்கள் எப்படி போவாங்க? சரியா ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கணும். அவங்க கர்த்தருடைய வருகைக்கு போகணும். எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? எதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தீங்க? இந்த பூமிக்குரிய காரியத்தையே தேடுறதுக்கா? இந்த பூமிக்குரிய காரியம் மட்டும் நம்மளுக்கு போதுமா? இல்லை, நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை காப்பாற்றணும், நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்.